வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை எது தெரியுமா? ஒரு சின்ன சிலந்திக்கிட்ட இருந்து அரசர் எப்படி பாடம் கற்றுக்கிட்டாருங்கிறத பார்க்கலாமா? ஒரு நாட்டில் ஒரு அரசருக்கும் இன்னொரு அரசருக்கும் பயங்கரமான போட்டி நடந்துச்சு. அதில் ஒரு அரசர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட உள்ள படை ரொம்ப சின்னதாக இருந்தது. அதனால் அவர்னால் ஜெயிக்க முடியல. எதிரியோட படை ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. தோல்வி அடைஞ்ச அரசரை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு வெற்றி அடைஞ்ச அரசர் கட்டளை அனுப்பிச்சாரு. அதனால் இவர் பயந்துக்கிட்டு ஓடி போய் காட்டில் உள்ள ஒரு குகையில் போய் ஒளிஞ்சிட்டாரு. தோல்வியை பார்த்து அரசர் ரொம்ப வேதனையாக இருந்தார். மனச்சோர்வு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் அவருக்கு தைரியம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு நாள் அவர் ரொம்ப சோம்பலோடு அந்த குகையில் படுத்திருந்தார். அந்த குகையில் ஒரு சிலந்தி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த சின்ன சிலந்தி செஞ்ச செயல் அவரோட கவனத்தை கவர்ந்துச்சு. குகையோட ஒரு பகுதியில் ஒரு வலையை பின்ன கடுமையாக முயற்சி செஞ்சிட்டு இருந்துச்சு. செவத்து மேலே ஊர்ந்து போகும்போது வலையில் உள்ள பின்னைய நூல் அருந்துரும், சிலந்தி கீழே விழுந்துரும். ஆனால் அந்த சிலந்தி விடவே இல்லை. பல முறை முயற்சி பண்ணுச்சு. கடைசியில் திரும்ப முயற்சி பண்ணி வெற்றியும் பெற்றுச்சு. வலையை பின்னி முடிச்சிருச்சு. இதை பார்த்த அரசர், இந்த சின்ன சிலந்தியே நிறையா தடவை தோல்வி அடைஞ்சும் அதோட முயற்சியை கைவிடலை, நான் ஏன் அப்படி பண்ணணும்? நானும் ஒரு அரசர், நான் மறுபடியும் முயற்சி செய்யணும் அப்படின்னு எண்ணினார் அரசர். அந்த எண்ணியபடி மறுபடி அவரோட எதிரிக்கிட்ட போர் புரிய தீர்மானம் பண்ணார். அரசர் அவர் வாழ்ந்து வந்த காட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஆட்கள் எல்லாத்தையும் நம்பிக்கையோடு சந்திச்சார். அவர் நாட்டில் உள்ள வீரர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மறுபடி ஒரு பலமான படையை உருவாக்குனார். திரும்ப அந்த எதிரியோட போர் புரிஞ்சார். கடைசியில் போரில் வெற்றியும் பெற்றார். அதனால் மறுபடியும் அரசராக திரும்பி போயிட்டாரு. என்னதான் அரசரானாலும் அவருக்கு அறிவு போதித்த அந்த சிலந்தியை மறக்கவே இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? நாம் ஒரு செயலை செய்யும்போது அதில் தோல்வி அடைஞ்சிட்டோன்னா உடனே சோர்ந்து நம்ம படுத்துடக்கூடாது. திரும்ப அதை நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சியே வெற்றிக்கான முதல் படி. அவ்வளோதான். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, அடுத்த கதையில் பார்க்கலாம். பாய்.